மத்தியிலே அப்போஸ்தலன் பால் கணேசன் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. அவருடைய மனைவி அவரோடு கூட இருப்பது அதை விட பெரிய மகிழ்ச்சி. ஆமாம். சூரியன் இருந்தால் தான் சந்திரனுக்கு மதிப்பு. என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க? நான் என் மனைவி கிட்ட சொல்வேன், நான் இருக்கிறதுனால தான் உனக்கு மதிப்பு. சூரியன்கிட்ட இருந்து ஒளியை வாங்கி தான் சந்திரன் பிரகாசிக்கும். ஆமாம், அப்படி தான் கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. ஆமாம், அதனால் அவரோடு கூட அவங்க இருக்கிறதுனால அவர் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் கிருபை அப்படியே அவங்க மேலே அது பிரதிபலிக்குது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் கோவின் மினிஸ்ட்ரீஸ் திருச்சியில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நேற்றைய தினத்தில் கூட அவர் என்ன இடம் பிரதர், புதுக்கோட்டையில் ஆலங்குடி அந்த இடத்துல நல்ல ஊழியம் செய்துவிட்டு அப்படியே அங்கேருந்து இரவு ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கிறார். நான் அவருக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன், பிரதர் ஃப்ரீயாக இருக்கீங்களா, வருவீங்களா அப்படின்னு. என்ன பாஸ்டர் கரும்பு தின்னு கூலியா, உடனே நான் வரேன்னு சொல்லி அவர் பேசுகிற டைலாக்லாம் என்னால் பேச முடியாது. அந்த தமிழ் அது வேறு லெவல் அது. அதனால் அவருடைய மனைவியும் அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம மத்தியில் வந்திருப்பது மிகுந்த பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவர் அவர் எவ்வளோ கட்டிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். அவர் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த அந்த டாக்டருடைய அவங்க எழுதி கொடுத்த அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் அனுப்பியிருந்தார். அதில் போட்டு இருக்கிறாங்க, இவர் ஒரு டிப்ரெஷன் பேஷண்ட், இவர் எந்த நேரத்திலும் அவருக்கே அவர் தீங்கு செய்து கொள்ளக்கூடும், ஆகவே இவரை நம்ம கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அவரை எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த அளவு மனநலம் பாதிக்கப்பட்டு பிசாசின் பிடியில் இருந்த அவரை ஆண்டவர் விடுதலையாக்கி இன்றைக்கு நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் அவரை ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட பேசுவதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேச 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 அவர் பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஊழியத்தோடு அவர்களும் ஒரு பங்கு. நமது இயேசு உயிரிழக்கின்றார் ஊழியத்தில் அவர்களையும் கர்த்தர் இணைத்திருக்கிறார். இந்த ஊழியம் வளரும்போது அவர்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய அதிகமாய் நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலன் பால் கணேஷ் அவர்களையும் அவருடைய மனைவியையும் கைகளை தட்டி நாம் வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, நீண்ட நாளைக்கு பிறகு இந்த இடத்துல சந்திப்பதில் எனக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி. சங்கீதம் 122:1 சங்கீதக்காரன் சொல்லுவான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் சொன்னபோது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ராஜா கோயிலுக்கு போகிறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தானாமா. அல்லேலூயா. அப்படி யார் மகிழ்ச்சியாக வந்துருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்கள் நல்லா. இன்னைக்கு சகரியா ஆராதனையை பார்த்து அசைச்சிட்டு பிச்சிட்டான் மனுஷன். பா யா 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 எங்கே இந்த மாதவன் ஒரு பக்கம், சகோதரி ஒரு பக்கம், பாஸ்டர் தினேஷ் பாஸ்டர் சிஸ்டர், யூனிக் சான்ஸே இல்லை. மாவுக்கேற்ற பட்சணம், பட்சணத்துக்கேற்ப ருசி. மாவுக்கேற்ற பட்சணம், பட்சணத்துக்கேற்ப ருசி. மாவு எப்படி இருக்கோ அப்படித்தான் பட்சணம், பட்சணம் எப்படி இருக்கோ அதுதான் ருசி. ஆச்சரியமாக இருக்கு. அதனால் இதெல்லாம் நான் ப்ரிப்பேரே பண்ணுறது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே கொடுக்குறது. நான் என்ன பிரச்சனைன்னா, இப்போ எப்போ இந்த சகோதரி ஒரு தாயார் பேசிகிட்டு இருக்கிறப்போ எனக்கு அப்படியே உள்ளே இருந்து அப்படி வந்தது மேலே. அது வேதனை யாராவது பட்டிருந்தா அதை மட்டும்தான் தெரியும். அவங்க ஒரு பேஸ்ட் எடுத்து வாயை தொலைக்கி நான் இது பண்ணேன். கஷ்டமாக இருந்தது, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இல்லை என்ன வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு மெடிக்கல் டேர்ம் ஒன்று கொடுத்துருவாங்க. சைசோஃபீனியா வாங்குவாங்க, ஓசிடி வாங்க. இதெல்லாம் பிசாசு தான். இதுக்கு பின்னால் கிரியை செய்கிறதெல்லாம் பிசாசு. சைசோஃபீனியா பிசாசு, ஓசிடி பிசாசு, பைபோலர் டிஸார்டர் பிசாசு, தூக்கமின்மை பிசாசு.
ஆனால் பிசாசு துரத்துற ஊழியங்களை கண்டா ஜனங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னு தெரியல, பாவம். ஆனால் ஒன்று சொல்லிட்டா ஒரு ரகசியம் இதான் உலகமே பார்த்துட்டு இருக்காங்க. நான் கொஞ்ச நாட்களாக போய் வருகிற ஊழியங்களில் பரிசுத்தமான சபைகளுக்கு போகிறேன். சில நேரங்களில் எல்லாம் அப்படின்னு நின்றுட்டு இருக்க ஆளுகள் பாஸ்டரை பற்றி பேசுகிறப்போ என்கிட்ட, அவர் சபைக்கா போகிறீங்க, பார்த்தேன் உங்களை, நான் இங்கிருந்து 2-3 பேரை அனுப்புகிறேன், போங்க போங்க போங்க. ஏன் அப்படின்னு, ஏன் என் சபையிலிருந்து ஆள் அனுப்புறீங்க? ஐயா செத்து போச்சு தம்பி, நான் செத்தேன் என்ன, எனக்கு நான் வாட்டுக்கு இருந்துட்டு போகிறேன். ஐயா என்ன மாதிரி இருக்கியா, 70 வயசு இருக்கும் அவருக்கு, மனுஷன் அரசாட்சி செய்கிறாரியாங்கிறார். நம்மளை விட நல்ல தமிழ்காரர் அவர், தமிழ் பண்டிட்டு. என்னையா சொல்கிறீங்க, ஒரு சபையில் மூப்பராக இருந்துட்டு இப்படி சொல்கிறீங்க? என்னையா மூப்பர்னு நாளைக்கு கடவுள் நம்மளை கேட்க மாட்டாரா? உன்னை இந்த தேசத்துக்கு, இந்த ஜனத்துக்கு அதிகாரியாக வைத்தேன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க பிரதர். எசேக்கியேல் 32 ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, நீ என்கிட்ட கேட்குறத நீ சொல்லி அவங்க நீ மனம் திரும்பலைன்னா பரவாயில்ல, மனம் திரும்பிட்டாங்கன்னா ஒருவேளை பிரச்சனை கிடையாது, இல்லைன்னா ஒரு ரத்தப்பள்ளியை கேட்பேன்ல சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப நீ சொல்லு, அவங்க கேட்கலாம் ஒன்று பண்ண மாட்டேன். ஆனால் நீ சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்கன்னா, அவங்க கேட்காம போனால் அந்த ரத்தப்பள்ளியை உங்ககிட்ட நான் கேட்பேன்னு சொல்கிறாரே பாஸ்டர், நம்ம எப்படி பண்ண முடியும்? இப்படி ஒரு நல்ல சபை இந்த காலத்தில் உருவாகிட்டு இருக்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்க. உலகம் பூரா அவருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்கள்? உலகம் பூரா இன்டர்நேஷ்னல். நான் இன்றைக்கி ஒரு பேர் வைக்கிறேன், அடமொழி வைக்கிறேன், பாஸ்டர் என்றைக்காவது அதை சேர்த்துக்குங்க. ஆவியில் இன்றைக்கி நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஜீசஸ் இஸ் அலைவ் மினிஸ்ட்ரீஸ் இன்க். இன்டர்நேஷ்னல் நான் வச்சுட்டேன், அது ரொம்ப லோக்கல், அது இங்கிலீஷ். அது இன்க். சிஸ்டருக்கு தெரியும் அந்த டேர்ம், பாஸ்டருக்கும் தெரியும். ஏன்னா அது அந்த லெவலில் போயாச்சு. இப்போ நான் இங்கே உட்காந்து அப்படி தான் நான் பாஸ்டரை பற்றி பேசிகிட்டே இருப்பேன். அவ்வளோ அருமையான ஒரு சபை. பிசாசன் கட்டுன்னா என்னென்னு எனக்கு தான் தெரியும். என்னுடைய சொந்த ஹியூமன் வேஸ்ட் எடுத்து நானே வாயில் வச்சுக்கணும்னு தோணுது. நார்மலான ஒரு விஷயமே கிடையாது. உங்களுடைய ஹியூமன் வேஸ்ட்டை சாப்பிட்றது தோணுது. வெளிக்கு இருந்துட்டு அதே எடுத்து வாயில் வைப்பானே அது. அந்த சகோதரி என்ன கடந்து போனாங்கன்னு எனக்கு தான் தெரியும். டாய்லெட்டே போக மாட்டேன் அதுக்காகவே. 3 மாதம் கழித்து வீட்டில் உட்காந்துட்டு 2 மாதமாக டாய்லெட் போகாமல் வயிறு வீங்கி என் ஒய்ஃபு பேக் சைடில் என்னுடைய ஆனஸில் சப்போஸ்ட்ரி கொடுத்து டாய்லெட்டை உள்ள கையை விட்டு இழுப்பாங்க. என் நிமித்தம் அவள் கடந்து போன காரியங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 19:14, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. வெயிட் பண்ணுங்க, இந்த ஈவு கிடைக்கிற வரைக்கும் அவசரப்படாதீங்க. லேட்டாக தான் கிடைச்சாலும் கர்த்தர் நன்மையாக கொடுப்பார் உங்களுக்கு. இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. பாஸ்டர், உங்களுடைய அற்புதமான இந்த அழைப்புக்காக நான் என்றென்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். சிஸ்டர் ரூபா சிஸ்டர், உங்களுக்கும் ரொம்ப அற்புதமாக. எனக்கு சபை ஜீசஸ் இஸ் அலைவ் சபை தான். திருச்சியிலிருந்து நான் ஆன்லைனில் இவரோடு இந்த சபையோடு தான் கனெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த சபையினுடைய அங்கத்தினர். நான் எங்கு போனாலும் அதை சொல்வதுண்டு. ஆமாம், இல்லை என்றால் என்னை ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீங்கள் எங்கள் சபைக்கு என்ரோல் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சில பேர் வேணும்னே என்னை சில பேர் தேவனால் when you have a destiny, 2 people will come in your life. உங்களுக்கு ஒரு டெஸ்டினி கர்த்தர் கொடுத்துட்டாங்கன்னா 2 பேர் வருவாங்க. ஒருத்தங்க டெஸ்டினி புல்லர்ஸ், ஒருத்தர் டெஸ்டினி டெஸ்ட்ராயர்ஸ். இந்த டெஸ்டினி புல்லர்ஸ் யாருன்னா, உங்களை இழுத்து அப்படி எடுத்துகிட்டு தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். டெஸ்டினி டிஸ்ட்ராயர்ஸ்ன்னு இருக்காங்க. அவங்க எப்படின்னா, உங்களை ஏற விடாமல் நண்டு கூட்டம் மாதிரி எடுத்துகிட்டு குப்பையில் போட்டோம். சிஎஸ்சி செத்தா கல்லறை கொடுத்தான்னா அவன் எங்கே தூக்கி போட்டால் கார்பரேஷனில் போனால் எனக்கு என்ன? என் ஜீவன் பரலோகத்தில் இருக்கிற ஏசாப்பா கூட எவன் என் சரீரை பற்றி கவலைப்படுறேன்? கடை போங்கய்யா. உலகத்தானே சரீரத்தை தானம் பண்ணிட்டு போகிறான் செத்ததுக்கப்புறம். அவன் குப்பையில் தூக்கி போட்டால் எனக்கு என்ன? ஐயோ, பாஸ்டர் தினேஷ் சபைக்கு வர்றதில்ல அப்பா, எனக்கு புயல், எனக்கு போன ஜனங்கள்லாம் வருதுங்க. அங்கே போயிட்டாரு. எங்கேயா போனீங்க நீங்கள்லாம்? நான் இங்கே தானேயா இருந்தேன். ஒரே சாட்சி. எங்கே இருந்து எங்கே கொண்டு வந்தார்? என்னை பயன்படுத்த முடியவில்லை அவர்களால்.
வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் 2:8 பவுல் சொல்கிறார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பவுலை. ஏன்னா நான் பவுல் கணேசன் பேர் வச்சதே அவருடைய நிருபங்களை கற்றுத்தான். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அவர்கள் அறிந்த பொழுது தூண்களாக எண்ணப்பட்ட கேபாவும் பேதுருவும் யோவானும் என்னிடத்தில் வந்து எனக்கு வலதுகரம் கொடுத்து எனக்கும் பர்னபாவுக்கும் அப்படி எடுத்து விட்டாங்களாம். ஹலோ வாங்க மிஸ்டர் அப்போஸ்தல் அப்படின்னு சொல்லி எடுத்து விட்டாங்களாம். அவங்க பெரிய ஆளுங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் கூட ஊழியம் பண்ணவங்க. அவங்க வந்து பவுல வலதுகரம் கொடுத்தாங்களாம், வாங்க அப்படின்னு. இன்னைக்கு யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி? எனக்கு ஃபஸ்ட்டு நான் அப்பாசில் பால் கணேசன்னு ஆர்டினேஷன் பண்ணுறப்போ சொன்னது வேறு. பட் பீப்புள் டிடன்ட் ரெகக்னைஸ் த ஃபஸ்ட்டு எனக்கு தம்ப்நெயில் போட்ட தேவ மனிதர் இவர். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கணும். நான் ஒன்றும் பண்ணுறது நான் இப்போ கூட இங்கே ஜெபம் பண்ணது எல்லாமே பாஸ்டருக்காக தான் ஜெபம் பண்ணுறது. அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை ஒப்பு கொடுக்கணும், அவரோடு இருக்கிற நான் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும். சகோதரன் கிளின்டன், சகரியா, எலிசபெத், இன்னும் பேர் தெரிகிற ஆளு எல்லாத்துக்கும் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். ஏன்னா ஊழியமே பண்ணுறாதவனுக்கு அட்டாக் கிடையாது, ஊழியம் நல்லா பண்ணுறவனுக்கு தான் பிரச்சனை. காய்ச்ச மரத்தில் தானே கல் அடி விழும், காய்க்காத பட்ட மரத்தில் வேணால் கல் விடுவானா? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆனால் ஒன்று பாஸ்டர், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறந்திருக்க மாட்டாது பாஸ்டர். உங்களுடைய மகிமை, நீங்கள் வந்து ரொம்ப மனத்தாழ்மை உள்ள மனிதர். உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கொள்கிறேன். உங்களை விட நான் வயதில் மூத்தன். என்னை விட நீங்கள் அனுபவத்தில், அபிஷேகத்தில், அழைப்பில், பன்மையில், பொறுமையில், கற்பில், விசுவாசத்தில், இருதயத்திலிருந்து சொல்கிறேன், முகஸ்துதிக்காக சொல்லலை. ஏன் தெரியுமா? உங்களை நான் வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னால் என் ஃபேஸ்புக்கிலலாம் நிறைய போட்டிருந்தேன். பார்க்காத ஜனங்கள்லாம் பார்த்தாங்க. யார் பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியும். பார்க்கணுன்னு தான் போட்டேனே, அது வேறு விஷயம். நான் கொஞ்சம் வீம்பான ஆள் தான். நான் வம்பு சண்டைக்கு போகிறதில்ல. ஆனால் கர்த்தருக்குள்ளே என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். ஏன்னா நான் கொடுத்த விலக்கரையும் ஜாஸ்தி, ஹெவி ப்ரைஸ். நான் என் ஒய்ஃபும் ஹெல்மெட் போட்டு அலைஞ்சப்போ ஒருத்தி தான் என் கூட நின்னா. என் வீட்டார் கூட, மனைவியின் வீட்டாரே பயந்துட்டாங்க. தெரியாமல் பொண்ணை கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயந்துட்டாங்க. இப்போ பொண்ணு கஷ்டப்படுதே, தப்பு இல்லை. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சம்மா சொல்லிடுச்சு, கிறுக்கனுக்கு போய் பொண்ணை கொடுத்துட்டோமே அப்படி. தப்பு இல்லை. என் மனைவி மட்டும்தான் சொன்னா, God will never make mistakes. ரொம்ப அழகாக சொன்னார் சூரியன் சந்திரனை பற்றி பாஸ்டர், அழகாக சொன்னார். உண்மைதான், நல்ல மனைவி அது பிறக்க போய் தான் ஊழியம் செய்ய முடியும். எனக்கு தான் தெரியும் அந்த அந்த வேவ் லென்த் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் எங்களுக்கு எதை பற்றி யோசையே இல்லை. கர்த்தர் கொடுத்த வீடு, கர்த்தர் கொடுத்த உயிர். நான் தான் சொல்லுவேன், உடம்புல சக்தி கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு முன்னால் விழுந்துருவோம்மா, கவலைப்படாத. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், பவுல் சொல்லிட்டார், நமக்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தேவன் எங்களை அழைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் எனக்கு ஒரே ஒரு வசனத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. நீதிமொழிகள் 25:12 ஒரு வசனம், கேட்கிற காதுக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி. அல்லேலூயா. இந்த சபையில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, என்னை இப்போ பழைய மாதிரி யாருமே பார்க்க முடியாது. பாஸ்டர்கிட்ட இருந்து என் ஒய்ஃப் வந்து கற்றுக்க சொல்லிட்டு இருக்கா நிறையா. அவர்கிட்ட இருந்து டிசிப்ளினை கற்றுக்குங்கப்பா. பேசாமல் இருக்கார் பாருங்க. நீங்கள் வளன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, வாய் வலிக்காதா அவங்களுக்கு? அவர் எவ்வளோ கோபமாக இருந்தால் கூட இந்த புல்பிட்டை தாண்டி வராரா பாருங்க. இவங்க பேசுகிறாரு. கடிந்து கொள்றதும் இங்கே தான், அன்பு தெரிவிக்கிறதும் இங்கே தான். எங்கேயாவது அனாயிண்டிங் வாட்டர் தெளித்து பிசாசு ஓட்டுறதுக்கு மட்டும்தான் வெளியே போகிறாரு. அப்போ கிளின்டன் பேக்கில் கேமராவை எடுத்துகிட்டு போகிறாங்க. See how pulpit anointing works. You have to learn it from pastor. What is the use of being இப்படி போகிறீங்க, குறுக்கில் போகிறீங்க, நடுவில் போகிறீங்க? இல்லைம்மா, அவருக்குன்னு ஒரு கிரேஸ் கொடுக்கப்பட்டிருக்குப்பா. அந்த கிரேஸில் அவர் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் ஒரு எக்ஸென்ட்ரிக்கில் இருந்து ஆண்டவர் என்னை எடுத்தார். அப்போ கிறிஸ்துவுக்கு நான் ஒரு பைத்தியக்காரன். ஒரு பாட்டு இருக்குல்ல, கிறிஸ்துவுக்கு நான் பைத்தியக்காரன்னு. அந்த மாதிரி நான் இருக்கேம்மா, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. பட் ஷி ஆல்வேஸ் அட்மைர்ஸ் யுவர் டிசிப்ளின்ஷிப். அதுதான் இந்த வசனம் எனக்கு வந்துச்சு. அதாவது இந்த சபைகளில் நீங்கள் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் சொல்கிறேன், கேட்குற காதுக்கு ஞானமாய் தப்பாக பேச மாட்டார். நான் கவனிச்சிருக்கேன். கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறப்போ கொஞ்சம் கோபமாக இருக்கும். ஆனால் அவன் யாருன்னா
பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணம், இது ரெண்டுத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன். இதை சொல்லிவிட்டு நம்ம செய்திக்கு கடந்து போவோம். பொற்கடுக்கன் அப்படின்றது கோல்டு, அபரஞ்சி பூஷணம்ங்கிறது தமிழில் ரொம்ப சுத்தமான வார்த்தை, வடமொழி கலந்திருக்கலாம், இல்லை சமஸ்கிருதம் என்று நினைக்கிறேன். அபரஞ்சிங்கிறது ரிஃபைன்டு கோல்டு. ஒவ்வொரு தடவையும் ஒரு வாலிபர்களையோ வாலிப பிள்ளைகளையோ வாலிப சகோதரிகளையோ மூப்பர்களை தவிர்த்து யாரையாவது பாஸ்டர் கடிந்து கொண்டாருன்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க, ஆம்பளைகளை கடிந்து கொண்டா உங்களுக்கு 5 பவுண்டில் கேடிஎம் பிரேஸ்லெட் ஆண்டவர் போட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் திட்டுறப்போ 5 பவுண்ட் பிரேஸ்லெட்டு. அதே மாதிரி பொம்பளை பிள்ளை யார் திட்டினாலும் பாஸ்டர் திட்டு வச்சு வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் மீட்டிங்லேயும் சரி, ஆன்லைனையும் சரி, வெளியே திட்டாருன்னா உங்களுக்கு ஒரு 10,000 நகை போட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த எக்ஸ்பாசிட்டரில் போய் பார்த்தாலும் இதுக்கு அர்த்தம் அதுதான். நானும் தேடிட்டேன். நம்ம வாட்டுக்கு உணர்ச்சி வசப்பட்டலாம் நான் பேசுறதில்ல. வசனத்துக்குள்ளே போய் உட்காந்து எனக்கு அதுதானே வேலை. இது என்ன மீனிங் சொல்லுது? கர்த்தர் இதை குறித்து தேவ மனுஷங்கிட்ட சொல்ல சொன்னது. சாதாரணமாக நினைக்காதீங்க. திட்டே அடிக்காமல் தடவி கொடுக்குற பிரசங்கெல்லாம் ஆகாது. தூன்னு அடித்து துப்புறேன். என் ஒய்ஃப் பாருங்க, திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு வெளியேறு இயேசுவின் நாமத்தில் போன்னுவா. என்னடா தூங்கி எந்திரிப்பேன், எவன்டா வந்துட்டான் உள்ள, நம்ம தூங்கிட்டு இருக்கோம், வாட்டுக்கு தோங்குறாள். என்ன உள்ளே போயிட்டு பாத்ரூம்லேருந்து வருவா. என்னப்பா என்னாச்சு? நான் மாத்திரை போட்டு, என்னப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் போய் படுங்க, சாரி உங்கள் தூக்கத்தை கெடுத்துறேன், கக்கூஸ் பிசாசு அப்படின்பா. நான் கேட்டேன், என்னம்மா கக்கூஸ் பிசாசுங்கிற புதுசாக இருக்குது, அப்புறம் கிச்சனுக்கு ஒரு பிசாசு இருக்கா? BMBA படித்து ஐடியில் இருக்கிற பொண்ணு, ஷீ இஸ் நாட் இடியட். நான் சொன்னால் பரவாயில்ல, கக்கூஸுக்கு பிசாசுக்கு அவள் கண்ணில் தெரியுது. ஷீ ஹேட் அ காலிங் ஐ, ஸ்பிரிட்ஸை பார்க்குறா. அப்போ அது கரெக்டு தானே? என்னுடைய ஹியூமன் வேஸ்ட்டை சாப்பிட சொல்லுதுன்னா அப்புறம் அங்கே ஒரு பிசாசு இருக்குது. நீ எப்படி பார்த்தேன்னு? என் கண்ணுக்கு பிசாசே தெரிய மாட்டேங்குதானே. விரட்டினம் பாருனாயிட்டு, எப்போ பாருங்க போனோம் ஏசுவனை வந்து எத்தி போடுறது. உடனே பாஸ்டருடைய அனாயிண்டிங் ஸ்ப்ரே எடுத்து சர்ரு புருன்னு வீடெல்லாம் நினச்சி வச்சுட்டா. சத்தியமாக சொல்கிறேன், அங்கே ஒரு கிறிஸ்தவங்க அந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா தெரியல, இது வேறு யாராவது வந்தாங்கன்னா தீனாங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் உண்மையாகவே சொல்கிறேன், பாஸ்டரோட அனாயிண்டிங் வாட்டருக்கு அவ்வளவு மகிமை. என் வண்டி டயரில் பூரா அடித்து எல்லாம் காலி. ஃபஸ்ட்டு செட்டு காலி, செகண்ட் செட்டுக்கு போகிறப்போ வாங்கிட்டு போகிறோம் நாங்கள். பால் பராசியம் அடி அடி அடி. என்ன மேடம் அடிக்கிறீங்க? மாருதி பிள்ளை சென்ஸில் கேட்குறான், என்ன மேடம் அது இன்னமும் அடிக்கிறீங்களே? இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டானுங்களே, புதுசாக அடிக்கிறீங்களே? நான் அடிச்சிருந்தா பரவாயில்ல, பாஸ்டரு என் ஒய்ஃப் பேரில் தான் எடுக்கிறாவ. கேப்ஜமினியில் வேலை செய்கிற பொண்ணு வந்து புர்ருன்னு இங்கே போயிட்டு எல்லாரையும் அடிக்கிறாள். இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா டங்ஸில் பேசிக்கிட்டே அடிப்பா. அடிச்சுட்டு ஒன்றும் இல்லை, ப்ரேயர், உட்காருப்பா போகலாம் அப்படின்பா. ஏம்மா அவன் கேட்குறான், சொல்ல வேண்டியது நம்ம எதுக்குப்பா சொல்லிகிட்டு இருக்கணும் உங்களுக்கு அப்படின்பா. அவ்வளவு பாஸ்டருடைய அனாயிண்டிங் ஆயிலையும் ஸ்ப்ரேயையும் அவளை மாதிரி இன்றைக்கி போடுறவங்க யாரும் இல்லை. அதனால் ஒருவேளை ஹானா வந்து இவ்வளவு தூரம் பண்ணுறாங்களே அப்படின்றதுக்காக ஜனங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அண்ணா இப்போ வாங்கிட்டார். அப்புறம் இன்னும் அப்படியே நாங்கள் தான் அநேகமாக ஸ்டாக்கிஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் திருச்சிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 10 பைசா மார்ஜின் இல்லாமல் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறாங்க. ஈஸியாக வந்து வீட்டில் வாங்கிட்டு போகும். நல்லா இருந்தால் சரி, அவ்வளோதான். நான் பட்ட கஷ்டம், இந்த சகோதரி பட்ட பாடு யாரும் படக்கூடாது. எங்களோட முடியட்டும். இங்கே வர்றவங்க எல்லாம் அடுத்த தலைமுறை செழிக்கணும். இப்பொழுதும் இந்த நாளுக்கென்று தேவன் எனக்கு கொடுத்த நல்ல வார்த்தை, ஆண்டவர் சமூகத்தில் கேட்குறப்ப ஆண்டவர் சொன்னார், என் மனைவியும் கேட்டா, அப்பா அந்த கிறிஸ்துவ பிறப்பு வருது, என்ன செய்தி வச்சுருக்கீங்க ஜனங்களுக்குன்னு. நான் எப்போவுமே எந்த சபைகளுக்கு போகிறப்பவும் நான் ஒவ்வொரு பிரசங்கமும் முதல் பிரசங்கமாகவே பண்ணுவேன். எனக்கு இன்றைக்கி தான் முதல் நாள் பிரசங்கம். பாஸ்டர் சபைக்கு வர்றப்போ ரொம்ப ரெவரென்ஷியலாக பண்ணுவேன். அதுக்குன்னு சில சபைகள் ஒரு சில டைட்டில்ஸை ரொம்ப மனசில் அசிமுலேட் பண்ணி வச்சுருப்பேன் ஸ்பிரிட்டில். என்னைக்காவது இந்த 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 இதை வந்து நம்ம பாஸ்டர் சபையில் பேசணும் அப்படின்னு நினச்சி வச்சுக்குவேன். அதுக்கு இன்றைக்கி ஆண்டவர் வழி சொன்னார். ஸோ இந்த வசனத்தை நாங்கள் பேசுகிறதுக்கு காரணம், இது கிறிஸ்து பிறப்பு நாள். மேபி ஸோ கனெக்டடாக இல்லைனாலும் கர்த்தர் எவ்வளவு நல்லவருங்கிறத நீங்கள் பார்க்கணுங்கிறத ஒரு ஃபிகரேட்டிவாக ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ரோமர் இது இந்த டைட்டில் வந்ததுக்கான பின்புலத்தை நான் சொல்கிறேன். ரோமர் 8:3
எனக்கு ஒரு மறக்க முடியாத வசனத்தை நான் அந்த சில வசனங்களை நான் வாசிக்கிட்டு இருக்கிறப்ப 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதை தியானிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா மென்டல் டிப்ரெஷனுக்கு வந்து வேத வசனத்தை விட்டால் வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. உள்ளே இருக்கிற மெடுலா, உள்ளே இருக்கிற செரிபரம், உள்ளே இருக்கிற அமிக்லாடா எல்லாத்துலேயுமே வந்து ஆண்டவர் வந்து வார்த்தைகள் வந்து அப்படியே உள்ளே போய் டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணார், பைபிள் படிங்க அப்படின்னு. வேத வசனம் தான் மருந்து. தெர் இஸ் நோ சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட். இன்றைக்கி நான் உங்கள் முன்னால் பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த வார்த்தை தான், ஜீவ புஸ்தகம் தான் என்னை காப்பாற்றிச்சு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் யோசுவாவை பார்த்து, போருக்கு போகிற நல்லா தீட்டிட்டு போ, அது அப்படிலாம் சொல்லலை, இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதா. இந்த கக்கூஸ் பிசாசு வர்றப்போல்லாம் இந்த வார்த்தை தான் சொல்லுவேன். போயிட்டான் அவன், வந்துக்கிட்டு தான் இருப்பான். அப்போ வந்துக்கிட்டு தான் இருப்பான். இப்போ எப்படி தெரியுமா சொல்லுவேன், டே கக்கூஸ் பிசாசு கிளம்பு, ஓடிடுவான், டப்புன்னு ஓடிடுவான். தெரிஞ்சு போச்சு அவனுக்கு, நம்மளை கண்டுபிடிச்சிட்டான்னு. ரெண்டாவது அவள் வேறு ஜபத்தை நைட்டு தோத்திக்கிட்டே இருக்கா, எல்லாத்தையும் ஸ்ப்ரே அடித்து பாஸ்டருடைய ஸ்ப்ரேவை அடித்து வீடு பூரா ஸ்ப்ரே. பாஸ்டர் தீர்ந்து போச்சு, ஃபஸ்ட் செட்டு காலி, செகண்ட் செட்டுக்கு தான் வரும். ரைட். இப்போ அதாவது அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தன் குமாரனை சொல்லுங்க பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இந்த நாளில் எல்லா ஜோதிடர்களும், எல்லா முகசாஸ்திரம் பார்க்குறவங்களும், மனையடி சாஸ்திரம் பார்க்குறவங்களும் இந்த செய்தியை கேட்கணும். இயேசு கிறிஸ்து வந்து ஒரு வெளிநாட்டு கடவுள் அல்ல, வெளிநாட்டு கடவுள், பிற மதத்தார். அவர் வந்து பவுலோடு, அவர் ரோம், என்னென்னமோ வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி கொண்டிருக்கிற, கதா காலாட்சேபம் பண்ணி கொண்டிருக்கிற ஜனங்களை நான் பிரசங்கிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களின் தேவன் அல்ல, அவர் மனுக்குலத்தின் தேவன். உங்கள் ஒருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தவர். அவரை பற்றி அந்த பிதா அவரை கொடுத்ததுனால இந்த நாளில் தலைப்பு நீதியுள்ள பிதாவே என்று இந்த செய்திக்கு நான் தலைப்பை வைத்திருக்கிறேன். இந்த தலைப்புக்கு யோவான் 17:25 எனக்கு வந்து அந்த வார்த்தை கொடுத்தது, நீதியுள்ள பிதா. நீதியுள்ள பிதாவே அப்படின்னு ஜெபிக்கிறார் இல்லையா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 27:10 சொல்லுகிறது, என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். ஏசாயா 49:15 சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. வேதத்தில் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் அப்படின்னு தாவீது சொல்கிறான். ஸ்திரீயானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? எப்படி மறக்க முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தீர்கள், 2, 3, 4 வாசித்தீர்கள் என்றால், அந்த மோவாப் தேசத்தில் சவுலுக்கு பயந்து தன் தகப்பனையும் தாயையும் அந்த தேசத்துடைய ராஜாவுக்கிட்ட விட்டு போகிறான். ஐயா பார்த்துக்கங்க, எனக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா எது பிரச்சனை, அம்மா அப்பாவும் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு தாவீது சொல்கிறான். அப்போ டேர்ம்ஸ் நல்லா தான் இருந்திருக்கு தாவீதுக்கு அப்பா அம்மா கூட. சம்வேர் இட் ஹஸ் காட் கனெக்டட், இல்லை ரெவலேஷனில் சொல்கிறான். 1. 2வது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உபகாமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். இந்த 3ம் சொல்லுகிறது, உன் நாட்கள் நீடித்திருக்கும் வரை கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த தேசத்தில் நீ நல்லா இருக்கவும், உன் நாட்கள் நீடித்திருக்கிறதுக்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயா. This is the only commandment which comes with the blessings. Rest of the all commandments you should not do, should not do, should not do. வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பேரண்ட்ஸ் மேலே கர்த்தர் வந்து தாய் தந்தையர் மேலே எவ்வளோ மதிப்பு வைக்கணும்னு சொல்கிறாரு பாருங்க. இது லேவியராகமம் 20:9, உபகாமத்தின் புஸ்தகம் 27:16, நீதிமொழிகள் 20:20 சொல்லுகிறது, தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவன்
கொல்லப்பட வேண்டும். நீதிமொழிகள் 20:20 சொல்லுகிறது, தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அமிழ்ந்து போ. ஏசப்பா சொல்றாரு மத்தேயு 15:4, கல்லறியப்படவன் என்று எழுதியிருக்கிறதேங்கிறார். பழைய ஏற்பாடு இல்லை, புது ஏற்பாட்டிலையும் சொல்றார். மார்க் 7:10 சொல்றார். அப்போது பைபிள் இஸ் a book of parental guide. It is teaching how you have to respect your people. உங்களுடைய தாய் தகப்பனை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறாரு. இதை விட எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், நான் அப்படியே மென்று சுவைக்கிற வசனங்கள்னு சில வச்சுருக்கேன். அப்படியே வாயில் வச்சு தேனை காட்டிலும் தெளிதேனை காட்டிலும் வாயில் போட்டு சுவைக்கிற வசனங்கள் ஒன்று இருக்குது. 19:32 லேவிய கிராமத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து நின்று முதியவர் முகத்தை கனம் பண்ணி பயந்திரு, நான் கர்த்தர். லேவிய கிராமம் 19:32 வாசிங்களேன். கனம் பண்ணி கொன்றுவேன். அதனால் மூத்தவங்களை பார்த்தா புறஜாதிகளே பஸ்ஸில் ஏறி இறங்கிடு, அப்பா உட்காருப்பா அப்படிங்கிறான். நம்ம கிறிஸ்தவர்கள் தான் உட்காந்துருக்குறோம் சேரில் உட்காந்து. தப்பு சொல்லலை. சீனியர் சிட்டிசன்னா 60 வயசுக்கு மேலே சீனியர் சிட்டிசன். கொஞ்சம் முடியாதவங்களுக்கு இடம் கொடுக்கணும். ஆண்டவர் ஒருபடி மேலே போய் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் எப்படி இப்படி சொல்ல முடியும்? தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நீர் என்னை எப்படி சேர்த்துக்கொள்ளீர்? எப்படி விடுவாங்க? ஐ டோன்ட் திங்க் ஸோ. அந்த மாதிரி வாய்ப்பு, அந்த மாதிரி சகோதரிகள், தாய் தகப்பன் சகோதரிகள்லாம் கைவிடுவாங்களா? நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49:1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. யாராவது கொஞ்சம் சத்தமாக வாசிங்களேன். யாக்கோபு, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரனே, கூடி வந்து கேளுங்கள். உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். உடம்பெரும்பானவன், ஆஹா அடேங்கப்பா, போச்சு, முடிஞ்சது கதை. ஒரு நிமிஷமா அப்படியே போடுங்க. யாக்கோபு கோத்திர பிதாக்களில் ரொம்ப முக்கியமானவர். ஐயோ, கர்த்தருக்கு பிரியமான மனுஷன். மகன் 12 கோத்திரங்களில் மூத்த பையன். சொல்கிறாரு, தண்ணீரை போல தழும்பினவனே நீ தேற மாட்ட. அதுக்கப்புறம் வாசிங்க சிஸ்டர். தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். என் படுக்கையில் மேல் ஏறினானே. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தன் கோபத்தினாலே புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே, உக்கிரமானவர்கள் கோபமும் கொடுமையானவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. போதும் சகோதரி, நன்றி. ஒரு தாய் தகப்பன் கடைசி நாட்களில் சாக போகிறார். 175 வயசு மேலே வரை வாழ்ந்தாச்சு. மகனை கூப்பிட்டு ஒரு ஆசீர்வாதம், நல்லா இருந்துட்டு போப்பான்னு சொல்லிட்டு போகலாம். ஏன்னா உங்களை ஆசீர்வதிச்சார்ல, நீங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வைக்கணுமா வேண்டாமா? ரூபன், தண்ணீரை போல தளிம்பனவனே நீ மேன்மடைய மாட்டாய். ஏன்னா வாசிங்க, ஆதியாகமம் 35:22.
ஆ ஆ ஆ ஆ ஆ போதுமா? பிரச்சனை வந்து இதுதான் பிரச்சனை. ரூபன் செஞ்ச தவறு அதுதான். பில்காலோட சயனித்தான். அதனால் நீ மேன்மை தண்ணீரை போல தலைமண்ண மனைவியினுடைய மஞ்சத்தை அலான் அப்படிங்கிறாரு. நான் கேட்குறேன், நானும் வசனத்தை ஆதியாகமத்தையும் ரொம்ப நேரம் வாசித்து பார்த்தேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த டிரான்ஸ்லேஷன் நான் சொல்கிறேன். வேதத்தில் நீங்கள் எப்படி கொடுத்து கொண்டாலும் அது அங்கே சுற்றி இங்கே சுற்றி பார்த்தா ரூபன் கொஞ்சம் கெட்ட பையன்தான். ஆனால் பால் கணேசன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இருக்கிற மனநிலை தான் அவனுக்கு இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். சுற்றி சுற்றி பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30:14 வாசிங்களேன் யாராவது சகோதரி. கோதுமை அறுப்பு நாட்களிலே, ஒரு நிமிஷம், எந்த வேதத்தை எப்போ வாசித்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்கிறப்போ வார்கோதுமை அறுப்பு நாட்களில், கோதுமை அறுக்கும் நாட்களில்னு சொல்கிறப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த சத்தியமாக இந்த சம்பவம் நடந்துள்ளதுன்னு அர்த்தம். சத்தியமாக சொல்லுங்கள் சகோதரி. கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளுக்கு கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தாயாகிய நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புருஷனும் தூதாயும் கனிகளும் ஈக்குவலாக வைக்கிறாங்க. ரைட்டு, அடுத்து போங்க சிஸ்டர். அதற்கு ராகேல் குமாரனுடைய தூதாயும் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் இன்றிரவு உன்னுடைய சயனிக்கட்டும். தேங்க்யூ சகோதரி, அற்புதமாக வாசிச்சிங்க, சங்கோஜப்படாமல். உங்களை நான் பாராட்டுறேன் மனதார. சாலமோனின் உன்னத பாட்டு 7:13 வாசிங்களேன். ஏன்னா சில நேரங்களில் சில மாதிரி வசனங்கள் வர்றப்போ அப்படி ஜம்ப் பண்ணிடுவாங்க சில பேர். வேகத்தில் இல்லை அது மாதிரி. இந்த சபையில் மட்டும்தான் சில பேர் அதை நான் பார்க்க முடியும், அந்த மாதிரி உயிரோட்டமாக வாசிக்கிறது. இட்ஸ் வெரி ரேர். தூதாயும் பழம் வாசனை வீசும். சகலவித அதிகமான கனிகள் உண்டு என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். போதுமா? போதும். தூதாயும் கனி ஆங்கிலத்தில் வேதாகமத்தில் மேண்ட்ரேக்ஸ்னு வரும் முக்கால்வாசி. இந்த மேண்ட்ரேக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனில் முக்கால்வாசி மேண்ட்ரேக்ஸ் தான். ஒரே ஒரு டிரான்ஸ்லேஷன்ஸ் மட்டும் ஆம்பிளிஃபைட், கிளாசிஃபைட். நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் யாராவது. யூ நீட் டு செக் அவுட்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். வென்எவர் ஐ சே சம்திங் ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஆன்லைன் இதில் பார்த்துட்ருக்கிறவளையும் சொல்லுகிறேன். ஏன்னா கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் என்று ஏசாயா 34:16 சொல்லுகிறது. ஏதோ ஒருத்தர் வந்தார், அவர் பிரசங்கம் பண்ணினார், செய்தார், பிரதர் வந்தார்னு அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் வீட்டிலே போய் அவர் தெசலோனிக்கரை போல் அந்த பெராக்கா அந்த இருந்தாங்க இல்லையா, அவங்க மாதிரி உள்ளே போய் ஆராய்ந்து பார்க்கணும் வேதத்தை. நான் சொல்கிறதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆம்பிளிஃபைட் கிளாசிக் வெர்ஷனில் அதுக்கு லவ் ஆப்பிள்னு பேர். இதுக்கு ஏன் லவ் ஆப்பிள் அப்படின்னு பேர் வந்துச்சு? ஒரு தூதாயும் பனிக்காக ஒரு சகோதரிகள் இருவரும் சண்டை போட்டு, என் கணவரை நீ எடுத்துக்கொண்டது பத்தாதா, உன் கணவரை எனக்கு கொடு, அவர் உன்னோடைய சயனிக்கட்டும், என்னோட இருக்கட்டும் என்று ஒரு சாதாரண பழத்துக்காக அவர்கள் சண்டை போடவில்லை. அந்த பழத்துக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. அப்ரோடுசியாக், நோட் பண்ணிக்கோங்க, APHRO DISAC. இது லிட்ரலாக எக்ஸ்பேண்டபிள் வெர்ஷன் EXB அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. அந்த வெர்ஷனில் போட்டிங்கன்னா வித்தின் ப்ராக்கெட்டில் சாலமோன் உன்னத பாட்டு 7:13 வரும்,
இந்த 30-14 ஆதியாகமத்திலையும் அப்ரோடிசியாக்னு சொல்லிட்டு ஒரு விசேஷ தன்மை அந்த பழத்தில் உண்டு. அந்த பழத்தினுடைய அந்த அப்ரோடிசியாக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா அது பாலுணர்வை தூண்டக்கூடிய ஒரு பழம், காம உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு பழம். அது இருபாலரும், கணவருமாகட்டும் மனைவியுமாகட்டும், இருவருமே சேர்ந்து சாப்பிடக்கூடிய மருத்துவ குணங்கள் உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அப்ரோடிசியாக் என்கிற அந்த பழத்தினுடைய பெயர் ஒரு கிரேக்க ஒரு தேவதையின் பெயரைத்தான் அங்கே சூட்டியிருக்கிறார்கள். அந்த அப்ரோடிசியாக் பழத்தை ஒருவேளை யாக்கோபு தூதாயும் பழத்தை எடுத்துட்டு வந்து லேயாளிடம் கொடுத்திருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இல்லை, தாயோ தகப்பனோ வெங்கு இருக்கிறவர்களோ கொண்டு வந்து கொடுத்திருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த தூதாயும் பழத்தை எடுத்துட்டு வந்து லேயாளிடம் கொடுக்கிற பொழுது ரூபனுக்கு 16 வயது, வாலிபன், யூத் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவன். அதை வாங்கின தாயும் கேட்கல, ஏன் தூதாயும் பணிகளை கொண்டு வந்தாயின்னு கேட்கல. கொண்டு வந்த அதை என்ன யாரு கொண்டு வந்து கொடுத்தா, என்ன செஞ்சா, ஏதுன்னு யாக்கோபும் கேட்கல. நீங்க 29 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16-17 வாசித்தீர்கள் என்றால் யாக்கோபு லாபானுக்கு 2 குமாரத்திகள், மூத்தவள் பேர் லேயாள், இளையவர் பேர் ராகேல். அடுத்து தம்பி, லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த 16-17 ஆரம்பிச்சு 35 வசனங்கள் கடைசி வரைக்கும் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது லேயாள், முறைப்படி அவளுக்கு பிள்ளை பிறக்கிறது செய்கிறது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. முதல் பெயர் ரூபன், சிமியோனும் லேயாளுக்கு பிறந்தவன். முடித்த அடுத்த தருணம், அடுத்த சாப்டர் நீங்கள் கொஞ்சம் அப்படி வந்த உடனே பார்த்து சகோதரி, அது வரைக்கும் சகோதரியாக இருந்தவன் சக்கலத்தி ஆயிட்ட. சரி, கொண்டு வந்து கொடுத்தேன் தூதாயம். எப்படி அவனுக்கு கிடைச்சது? செவிலியாரு விட்டு அதை வாங்கி கொடுத்து நீ சாப்பிட்றியா நான் சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு அவன் முன்னாலேயே போட்டு சாப்பிட்டுட்டு, எவனுக்கு வேண்டாம் நீ போ புருஷன் கூட சயன், இது சயன், இது பில்காலை அவனுக்கு கொடுத்தால் கில்காலை இவனை எடுத்துக்கொண்டான், இவனுக்கு அவனிடத்தில் சயனைத்தான். 31ஆம் அதிகாரம் பூரா இந்த கதை தான். நான் கேட்குறேன், பிள்ளை கொண்டு வந்து ஒரு பழத்தை கொடுத்தான், பழத்தை தின்னுவிட்டு, அது ஒரு லேக்கியம் போல இருக்குது, என்ன கழுதையோ எவன் கண்ட தின்னுவிட்டு, அவன் முன்னால் நீங்கள் பல காரியங்கள் நீங்கள் செய்துவிட்டு, எல்லா விதமான கேவலமான காரியங்களை செய்துவிட்டு, அப்புறம் நாளைக்கு தண்ணீரை போல தளிம்பினவனே நீ மேன்மடைய மாட்டாய். இவர் பெரிய உத்தம சீலரு. கர்த்தர் கிண்டல் அடிக்கிறாரு, கர்த்தர் கிண்டல் அடிக்கிறார். கிருபை யாக்கோபுக்கு. யோசியா 12 வாசிங்களேன், சிரிப்பு தான் வருது எனக்கு போன நினச்சா. அவர் லேஞ்சுக்கு அவர் வந்து ரூபனை வந்து சபிக்கிறார். வாசிங்க, சத்தமாக வாசிக்கணும். இப்போ தான் சிரிக்கணும் எல்லாரும். யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய், இஸ்ரவேல் ஒரு பொண்ணுக்காக ஊழியம் செய்து, கர்த்தருக்கு ஊழியம் செய்யல, பொண்ணுக்காக ஊழியம் செய்து. அடேங்கப்பா, வாட் அ குட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட். கர்த்தருக்காக ஊழியம் செய்து கர்த்தருக்காக ஆடு மேய்த்தான் என்று சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்கு. ஒரு பொண்ணுக்காக இவர் பெரிய இவர், அப்புறம் இவருக்கு பிறந்த புள்ள தலை புள்ள, அவர் எப்படி இருப்பாராமா? சபிக்கிறார், தண்ணீரை போல தளிமேனவனே நீ மேன்மடைய மாட்டாய். முடிச்சிடுச்சு. வச்சு பார்த்தேன், என்னையா தகப்பனி, இது காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவர் தாங்க. நம்ம பிதா மாதிரி ஒரு தேவனை பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி மன்மத ராஜாக்கள்லாம் அவர் தெரிந்து கொண்டுடுறாரு கருவிலே. அதுதான் பிரச்சனை. பிடிச்சதான். நீங்கள் என்ன அட்டு பீஸாக இருந்தாலும் உன்னை ஷேப் பண்ணி கூப்பிட்டு வந்து மகிமைப்படுத்தி மகிமையாக முடிய வச்சிடுறாரு. அது அவருடைய கிருபை. மல்கியா 1:2 சொல்கிறாரு, நான் யாக்கோபு என்னுடைய குமாரன் அல்லவா, உங்களுக்கு குமாரன் அல்லவா, நான் வந்து யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேனுங்கிறார்.
யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தாராம். என் பிள்ளையே பிறக்கலையே, இது ப்ராஃபஸியில் இருக்கிறப்பே சொல்லிட்டாரு. 25ஆம் அதிகாரம், ஐயா என் பிள்ளையை பெத்தெடுக்கிறது எந்த நாளுன்னு கேட்குறாரு. அவர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து இந்த நாளில் இந்த நேரத்தில் எடுங்கம்மான்னு சொல்லி அதை கொண்டு டாக்டர்கள்கிட்ட கொடுத்து, டாக்டர்கள் வேற வழி இல்லாமல் நார்மல் டெலிவரிக்கு பதிலாக இந்த டெலிவரி செஞ்சால், நார்மல் டெலிவரி செஞ்சால் 6000, இந்த டெலிவரி செஞ்சால் 50,000, வேற வழி இல்லை. தலையெழுத்து அவர்களை நிர்பந்தப்படுத்தி பிள்ளைகள் பிறந்து குறை மாசத்திலே பிறந்து நாசமாகி, கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஒரு ஜோசியக்காரனுக்கு மந்திரவாதிக்கு பிறந்த நான் சொல்லுகிறேன், வயிற்றுக்குள்ளே ஆண்டவர் தெரிந்து கொண்ட சன்னதி மூத்தவன் எளியவனுக்கு ஊழியம் செய்வான் என்று சொல்லப்பட்டதே. எப்படி ஜோதிடர்கள் கணிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் கர்ப்பத்தில் இருக்கு. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருப்பெயர்ப்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஜாதக புஸ்தகத்தில் இல்லைங்க, கர்த்தருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்குங்க. நம்மளுடைய கரு, உங்க ஸ்கேன் ரிப்போர்ட், உங்க எக்ஸ்ரே, நீங்கள் தவறு பண்ணிட்டு அவரை சொல்லிடுறீங்க. என்ன ஏசா செஞ்ச ஒரே தப்பு? 25:34 நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாசித்தீர்கள் என்றால் அவன் செய்த ஒரே தவறாதான். யாக்கோபுக்கு இல்லாத இவனுக்கு இல்லாத ஒரு குவாலிஃபிகேஷன் அவனுக்கு இருந்ததுன்னா யாக்கோபு செய்தது வித்துப்பட்டான். வாசிங்க 25:34. யாக்கோபு அவன் புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான். சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இதுதான் அவன் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவை அறிக்கையிடாமல் வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவன் செய்த காரியம் என்னன்னா, கிறிஸ்து எனக்கு வேண்டாம், எனக்கு அப்பமும் போ, எனக்கு அந்த சிவப்பு கூழும் போ, அந்த பயிர் போதும், எனக்கு வேண்டாம், எனக்கு ஏசப்பா வேண்டாம், ரட்சிப்பு வேண்டாம், எனக்கு கூழ் போதும், எனக்கு பணம் போதும், எனக்கு ஐடி வேலை போதும், எனக்கு பெரிய ஒரு 6 crores இருக்கணும் மாதம், இவ்வளவு எஃப்டி அக்கௌண்ட்டில் எனக்கு இருக்கணும், இவ்வளோ மந்த்லி பேலன்ஸ் வரணும், என்னுடைய பிரியப்படுத்தணும், எனக்கு இப்போ இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உலகத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிற பிசாசுகளை தொழில் கொண்டு இங்க இருக்கிற உண்மையுள்ள ஜீவனையும் தெரிந்து கொண்டு எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர்கள் அனுபவிக்காதபடிக்கு உலகத்தில் இருந்து நாசமாய் நிர்மலமாகி கொண்டவர்களுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அது மட்டும்தான் ஆண்டவர் பார்த்தார். இவங்கிட்ட இல்லாத ஒரே விஷயம் அவங்கிட்ட இருக்கு. யாக்கோபுன்னா கர்த்தரை நம்பினான். அவன் எத்தன்தான் 27:36 வாசிங்க சகோதரி. யாராவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27:36 யாராவது வாசிங்க சகோதரி. யாக்கோபுங்கிற பேருக்கு சீட்டர், பைஸ்டாண்டர்னு ஒரு இங்கிலீஷில். சீட்டர், திருடன், எத்தன். அவ்வளோ பெரிய எத்தன். இவன் ஒரு தில்லாலங்கடின்னா இன்னொரு தில்லாலங்கடி இவனுக்கு இருப்பான்னு அவனுக்கு தெரில. அந்த பெத்த பெருமாள் இருக்கான் பாருங்க, பெத்துவேலின் குமாரன், அவங்ககிட்ட போய் சிக்கினான். சரியா அவன் இவனை தூக்கி சாப்பிட்ருவான். நல்லா கேளுங்க. அவங்ககிட்ட போயிட்டு இவர் டீல் பேசுகிறாரு, நான் அப்படி கொடுக்குறேன் 7 வருஷம் கழிச்சு அப்படின்னு கொடுத்தேன். அவன் இவனை விட ஏற்றேன். அவன் என்ன பண்ணிட்டான், இப்படி ஒரு அப்படியே ஒரு மாதிரி வச்சு ஒரு செட் பண்ணி, அப்புறம் 14 வருஷம் வேலையை வாங்கி, 14 வருஷம் வயசு போச்சு, 14 வருஷம் ஊழியம் போச்சு, 16 வருஷம் தேவ அழைப்பு போச்சு, 16 வருஷம் எல்லாமே போச்சு. இப்போ நான் போகிறேன் அப்படிங்கிறான். அப்போ அவர் சொல்கிறான், இந்த நேரத்தை நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஆங்கில வேதாகம அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் பிள்ளைகள். தேவ பிள்ளைகளுக்கு நான் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், நான் ஒன்றும் ஆங்கில புலமை பெற்றவன் அல்ல. தேவன் அருளுகிற என்னுடைய சொற்ப ஞானத்தில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். கிருபையாய் பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லா கிரெடிட்டையும் நான் கொடுக்குறேன். இட்ஸ் நாட் மீ, என்னை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவர் என்று சொல்லியிருக்கேன். ஒரே விஷயம்,
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30:27 ஒரு விசை வாசிங்க யாராவது சத்தமாக. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். நீங்க அப்படியே வாசிட்டு போயிருப்பீங்கல்ல, குறிப்பினால் அறிந்தேன். If you read in the English Bible, New International Version, I have known this by divination. I have known this by divination, sorcery. எங்க போய் சிக்கியிருக்கான் பாருங்க. சரியான பில்லிசுல மந்திரவாதி கிட்ட போய் சிக்கியிருக்கிறான். அவன் சொல்றான், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31:29 யாக்கோபு தான் படிவாரங்களெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டான். ஓடின பின்னாலே துரத்துறாங்க. பார்வோனின் ஆவிகள் துரத்துகிறது என்று நிறைய பேர் துரத்துறான் பிடிச்சிட்டான். ஒரு இடத்துல பிடிச்ச உடனே கேட்குறான், என்னப்பா ஏன் வந்துட்ட? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் மேலதாளத்தோட கச்சேரி வச்சு ரெக்கார்டெல்லாம் போட்டு உன்னை அனுப்பியிருப்பேனே. இவர் 16 வருஷம் சக்கையா அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சவன், நீ அவங்கள அனுப்பிடுவியா? அப்புறம் சொல்கிறான், 29 வசனங்கள் வாசி. 31:29 யாரா வாசிங்க. உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உன் தகப்பனுடைய தேவன். ஹல்லேலூயா. எச்சரிக்கையாரு, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பில்லி சூனியம் பண்ணுறதுக்காக மந்திரவாதிக்கிட்டு போவாங்க. ஸோ பேருக்கு வையா மந்திரம்வாங்க. ஐயோ போலப்பா, யார்ப்பா அது அப்படின்னா, பாஸ்டர் ஜீசஸ் சாலவி சர்ச்சுக்கு போகிறாங்கப்பா. ஏன்பா முதலே சொல்லி தொலைய கூடாதா? எனக்கு சைடு எஃபெக்டை உண்டு பண்ணிட்டேடா, நாசமாக போகிறவரு. ஏன்டா அப்படி பண்ணுற? கை கால் உளுந்துருண்டா. அந்த ஆளு சபைக்கு போகிறவங்களை என்னட்ட கூட்டுன்னு வந்து சாவடிக்கிறியே. உனக்கு தீங்கு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. அவன் சொல்றது உண்மைதான். இட் இஸ் லிட்டரலி Satan is talking to him. But ஆண்டவர் என்னோட பேசிட்டாரியா. உன் ஆண்டவர் என்ன? யாரோடைய ஆண்டவர்னு சொல்றான்? நம்ம ஆண்டவர்னு சொல்ல சொல்லுங்க. உன்னோட சொல்லுங்க சிஸ்டர். யார் சொல்றா? உன் தேவன், உன் தகப்பனுடைய தேவன். தகப்பனுடைய தேவன் எப்படி வந்தாராமா? நீங்கள் 31:11 முதல் 13 வாசியுங்கள். the power of altars சொல்லுங்க. 31:13-14. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ண. அல்லேலூயா. உங்க மாமா ஏமாத்தலாம், சித்தப்பா ஏமாத்தலாம், ஆத்தா ஏமாத்தலாம், சகோதரிகள் ஏமாத்தலாம், மாச்சா ஏமாத்தலாம், மாமா ஏமாத்தலாம், ஏமாத்தலாம். ஆனா நீங்க தூணுக்கு பொருத்தனை செய்து அபிஷேகம் பண்ண தேவன், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களை அழைத்த தேவன் உங்களை ஏமாத்த மாட்டாருங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் ஆல்டர்ஸ். பாஸ்டர் ஒரு பெரிய சப்ஜெக்ட் சீரீஸ் இதை குறித்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பேசியிருக்கேன். என்னுடைய பிரியம் அவர்கிட்ட நான் விண்ணப்பிக்கிறேன். பிகாஸ் he is very much anointed and he is reading many books concerning this. He wants to teach about altars, raising up an altars. We did it. நானும் என் மனைவி சும்மா அனாயிண்டிங் வாட்டர் வந்து ஏதோ ஜீசஸ் இஸ் அலைவ் சர்ச்சில் எடுத்துட்டு வந்து போயிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோமா வீட்டில். we went to Hallelujah Ministries. 2018 we were into Hallelujah Ministries. We attended என்ன இது பாது IVP International Visitors Program. We spent around 6 lakhs and went. We got a touch from the prophet Alf Lukau. அவர் t-shirt போட்டு விக்கிறாரு. $500 அவர் படம் போட்டது. Out of stock. $500. I'm not bluffing. $500 t-shirt போட்டு விக்கிறது. இன்னைக்கு பாஸ்டர் தினேஷுடைய t-shirt போட்டு வித்தா நீங்க வாங்குவீங்களா? $100 கொடுத்து அதை வாங்கிட்டு போய் நீங்க போட்டு பாருங்களா என்ன நடக்குதுன்னு. என்கிட்ட பணம் இல்லை, அதனால வாங்கிட்டு வரல. She is not an idiot. I am not an idiot. We know the power of altars.
உங்களை துரத்துறது சாதாரண பிசாசு இல்ல, பாரம்பரிய பிசாசு. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரருக்கு சொல்லுகிறேன், தேவ மனிதர்களை அறியாத மகத்துவங்களை தூஷிக்காதீர்கள். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா விட்டு விடுங்கள். விடுதலை ஊழியத்தில் நம்பிக்கை இல்லைனா விட்டு விடுங்கள். நீங்கள் விடுதலை இல்லாமல் பரலோகத்துக்கு போங்க, உங்களுக்கும் பரலோகம் தான், மாற்று கருத்து இல்லை. கர்த்தர் நல்லவர். ஏசாவுக்கும் பரலோகம் தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா ஆபிரகாமின் குமாரன். அனாயிண்டிங் வாட்டரும் அனாயிண்டிங் ஆயிலும் பாஸ்டர் தினேஷ் வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணல. தேங்க் காட் வி ஆன்சர் சம்மன் ஹஸ் டு. யாராவது இந்த தேசத்தில் வந்து அதை பயன்படுத்த மாட்டாங்களாப்பா என் மனைவி என்னிடம் ஒரு நாள் சொன்னான். நம்ம டிபி ஜோஷுவா அல்லேலூயா மினிஸ்ட்ரிஸில் வாங்கிட்டு வர்றோம், ஷிப்பிங் சார்ஜஸே எவ்வளவோ போயிடும்னு சொல்கிறப்போ அடிச்சிங்களே பாஸ்டர், நச்சுன்னு நடமண்டையில். பிசாசுக்கு பிடிக்காது. எப்படி பிடிக்கும்? ராங் டாக்டரின் அப்படியே தடவி கொடுக்குறது. பிசாசு ஆடிக்கிட்டே இருந்தாலும் தடை தடுறது. நான் யாரையும் குறை சொல்லலை. ஐ ரெஸ்பெக்ட் ஆல் த. நான் ரொம்ப இன்ஃபீரியர், எல்லார காட்டிலும் நான் ரொம்ப 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 உளையான சேற்றிலிருந்து ஆண்டவர் என்னை தூக்கெடுத்தார். ஐ எம் நத்திங். தேர் ஆர் வெரி காட் ஜெனரல்ஸ் இருக்காங்க, இதை பார்த்துட்டு இருக்காங்க. டோன்ட் மிஸ்டேக் மீ ஃபார் சேயிங் திஸ். தெர் இஸ் an enemy of your soul. enemy cannot able to possess your spirit because கர்த்தரோடு இசைந்திருக்கவன் ஒரே சரீரமாய் இருக்கிறான். உங்களுடைய ஆவி கர்த்தரிடத்தில் இருக்கிறபடியினாலே உங்கள் ஆவியை வந்து அவன் தொட முடியாது. பட் your emotions, will, body எல்லாத்தையும் அவன் possess பண்ண முடியும். only your spirit has been sold. only your spirit has been saved by the Holy Spirit, and your soul and your body has to be redeemed. உங்கள் பாடி ரெடிமாக முடியாது. அது ஆண்டவர் ஊழியம் வர்றப்போ தான், வருக வர்றப்போ நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம், மறுரூபமாக்கப்படும். நல்லா கேட்டுக்கங்க, என்கிராஃப்டட் வேர்ட். உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளாது இருக்கிற இந்த வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று யாக்கோபு 1:21 சொல்லுகிறது. எழுது ஆத்துமாவில் தானே அவதி. போர்னோகிராஃபி வந்து நீங்கள் எதுக்காக பார்க்குறீங்க? I know that there are people who has been saved and baptized, and even though they have been baptized by the Holy Spirit, they cannot able to live with good people. Pornography விட முடியலங்க. I couldn't get away with it. என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிரதர். I know ஸ்ரீலங்கா போகிறப்போ நான் என் மனைவியும் ஒரு சென்சிட்டிவ் டாப்பிக்கை பேசினேன். எனக்கு இங்கே மாதிரி சபையில் கிடைக்கிற ஒரு விதமான ஒரு ஏரியா ஆஃப் கம்ஃபர்ட் ஐ டோன்ட் கெட் இட் இன் மற்ற சபைகள் மேடம். பிகாஸ் பீப்புள் ஆர் இது ஐ திங்க் 4வது தடவை நான் பிரசங்கம் பண்ணுறேன் இல்லை, இஃப் ஐம் நாட் ராங் இல்லை. வாட் அ மேன் ஆஃப் காட் யூ ஆர் பாஸ்டர். ஒன் டே, ஒரு நாள் கூட பாஸ்டர் நீங்கள் என்ன சபை பண்ண போகிறீங்க, என்ன பிரசங்கம் பண்ண போகிறீங்க, எத்தனை மணிக்கு முடிப்பீங்க, எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவீங்க, என்ன அவுட்லைன் வச்சுருக்கீங்க, ஒரு நாள் கேட்டதில்லை. நான் கேட்பேன், என்னப்பா இவர் இப்படி, அட என்ன பிளான் வச்சுருக்கீங்க, என்ன சப்ஜெக்ட், என்ன டூரேஷனு, என்ன ஒரு நம்பிக்கை. பிகாஸ் ஸ்பிரிச்சுவல் அடாசிட்டி இஸ் லைக் தட். கர்த்தருடைய மகிமைக்கு சாட்சியாக ஒன்று சொல்கிறேன், இன்ன வரைக்கும் நான் மறக்க முடியல. நினச்சா உடம்பெல்லாம் அப்படியே பதறுது. பிகாஸ் ஐ ஹேவன்ட் சீன் சச் அ பர்சன். ஐ டோன்ட் மைண்ட் பீப்புள் வாட் ஆர் சேயிங். ஐ டோன்ட் மைண்ட். சகோதரர் லால்குடி ஊழியத்துக்காக வந்திருந்தார். அவருடைய சகோதரர்கள் சகரியா மற்றும் தமிழ், மேத்யூ எல்லாம் வந்திருந்தாங்க, இன்க்ளூடிங் கிளின்டன். திருச்சிக்கு வர்றப்போ அவங்க வர்றப்போ 3 நாள் வல்லமையாக அந்த இடம் அசைக்கப்பட்டது. அநேகர் தொடப்பட்டார்கள். நான் பாஸ்டர் ரொம்ப வருந்தி கேட்டுக்கிட்டேன், பாஸ்டர் வரீங்களா. பாஸ்டர் வந்து பிஸியாக இருந்தார். எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டு டே இன்னைக்கு, பிரதர் நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு. எங்களுக்கு ஒரே சந்தோஷம். கடன்னு எல்லாம் ரெடியாகி வந்தோம். சொன்னபடியே வந்தார். வந்து பேசிட்டு நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம். பேசி முடிச்சதுக்கப்புறம் பாஸ்டர் ஜெபம் பண்ணுறேன், நான் கிளம்புறேன் பாஸ்டர், பிரதர் இப்போ கிளம்புனா தான் நான் போக முடியும் அப்படின்னு சொன்னேன். நானும் மனைவியும் முழங்கால் படிக்கிட்டோம். பாருங்கள் எப்படிப்பட்ட பாஸ்டர் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரு. கை வச்சார். ஆண்டவரே மகனை பெருமைப்படுத்தும்ப்பா, மகனை எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க சாமி, உயர்த்துங்கப்பா, சகோதரியை உயர்த்துங்கப்பா, சார்ல்ஸ் ஃபின்னி மாதிரி உயர்த்துங்கப்பா அப்படி சொல்லிட்டு விட்டுருந்தா கூட பரவாயில்ல. அடுத்ததான் ட்விஸ்ட். ஆண்டவரே
என்னை காட்டிலும் அதிகமாய் மகனை பயன்படுத்துங்க தேவனுடைய ராஜ்யத்திலே. ஓ இம்பார்ட்டேஷன் போச்சு. சொத்தை கேட்டாலும் கொடுத்துருவேன். இப்போ வேறு அபிஷேகத்தை கொடுத்துட்டா இந்த ஆளு பெலியார் ஆயிடுவானோ. ஐயோ யோ 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 ஆடி போயிடுச்சு. சொல்லிட்டு டங்ஸில் பிளாஸ்ட் பண்ணுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கே பிளாஸ்ட் இங்கேருந்தெல்லாம் வருது. நான் எப்போவுமே இந்த மாதிரி பிளாஸ்ட் வந்தால் ஒத்த கண்ணை திறந்து பார்ப்பேன், யாரா பண்ணுறாங்க அந்த மாதிரி. சாகரியா ஒரு பக்கம், கிளிகிராஸ் கிளின்டன் ஒரு பக்கம், மேத்யூ ஒரு பக்கம், தமிழ் ஒரு பக்கம். அதான் சொன்னேன், தலைவர் எவ்வளியோ அவ்வளியோ தொண்டர்கள். சும்மா கிடையாது இதெல்லாம். கூட வர்றதுங்கெல்லாம் சாதாரண பீஸ் இல்லை, அக்னி குண்டு மவனை மிசில் அடிச்சு தள்ளி போயிட்டே இருக்கு, நச்சு 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 நச்சுன்னு. சாகெல்லாம் போனதுக்கப்புறம் சொன்னேன், பாப்பா இங்கே என்ன நடந்துச்சுப்பான்னு. அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போயிட்டாங்களே. ஏன்னா வி எக்ஸ்பீரியன்ஸ் த பவர். அந்த குடும்பத்துக்கு நாங்கள் இன்றைக்கி அந்த வீடை காலி பண்ண போகிறோம். அந்த வீட்டுக்கே ரட்சிப்பு வந்துச்சு. நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. பாஸ்டர் சொல்லுவார், பாஸ்டர் நீங்கள் கப்பன்னு பேசிடுறீங்க, கொஞ்சம் பார்த்து பேசுகிறேன். பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் ஆல்வேஸ். பிகாஸ் என்னுடைய இது வந்து நிறைய விஷயங்கள் என்னை விட அவர் என்னுடைய கேரக்டர் மேலே, என்னுடைய நல்வழி மேலே என்னை பிரியப்படுகிற ஒரு தேவனுங்கிறதுனால நான் பாஸ்டர் ஐ எம் ட்ரைங் டு இமிட்டேட் லைக் பாஸ்டர் தினேஷ். இஃப் அட் ஆல் ஐ கேன் டூ இட். ரொம்ப கஷ்டம், வெரி டஃப், இட்ஸ் வெரி டஃப். பார்த்துருக்கீங்களா? அப்படியே உட்காந்துட்டே இருப்பார், 2 டேர் வரும். அவட காடையோட ஆயிலோட அசையோட சாப்பிட்ற யாராவது கடிச்சிட்டு இருக்காரான்னு தெரியாது நமக்கு. கோவம் வந்தாலும் அப்படி தான். பார்த்துட்டாரு பிசாசன்னு சொல்லுவேன் நான். ஒரு டைப்பாக கடிக்கிறாரு, எவனோ மாட்டினா இன்னைக்கு சிக்கிட்டான், நொந்து பிச்சை எடுக்க போகிறாரு தெரிஞ்சிச்சு. எக்ஸ்பிரஷன்ஸே காட்ட மாட்டாங்க இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்டர்ஸ். டிபி ஜோஷும் அப்படி தான். எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலி ஐம் ட்ரைங் டு தட் இஸ் த ரீசன் ஐம் கனெக்டிங் வித் திஸ் பாஸ்டர். மெயின் பீப்புள் ஆர் நிறைய பேர்கிட்ட ஊழியத்தில் சகோதரி சிரிக்கிறாங்க. இல்லை, நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரர்கிட்டலேருந்து நிறைய பேர் வெளியே வந்து பாஸ்டர்கிட்ட டிசைபிள்ஷிப் ஆகும்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரியும். வா எப்படி இருந்தாலும் ஊற்றி மூட போகிறீங்க, கடைசி நாளில் தேர போகிறதில்ல. உனக்கு அவர் தான் கதி, எத்தனை பேரையும் சேர்த்துக்குவார். ஆனால் ஃபஸ்ட்டு பேட்ச் அவ்வளோ. மேபி நீ நல்லவனாக இருந்தால் கர்த்தர் வந்து உன்னை பயன்படுத்துவார். திறமை உள்ளவனாக இருந்தால் சீக்கிரம் வந்துடு. காண்டவர் வருகைக்கு முன்னால் வந்துடாத, 10 நாளைக்கு முன்னால் அடி வாங்கி சாகிறதுக்கு முன்னால் வந்துடுவேன். நான் கொஞ்சம் அப்படி தான் பேசுவேன், லோக்கலாக தான் பேசுவேன், கலோக்கியலாக பேசுவேன். அவ்வளோ வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறது? பெரியவர்களே தார்மார்களே அப்படின்னு பேசினா எங்கே இப்போ ஏறுது சொல்லுங்கள்? இப்படி பேசினாலே கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் இங்கிலீஷில் கூட பிரசங்கம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் தமிழில் சொன்னா தான் இப்போ மறைச்சேன், நச்சுன்னு போய் இறங்குது. அதுவும் லோக்கல் பாஷையில் பேசுகிறேன். என்ன சொல்கிறீங்களே? அப்போது லாபான் வந்து என்னென்னவோ பண்ண பார்த்தேன், முடியலை. நடுவில் காரியங்கள் நடக்குது. ஓகே, நடுவில் ஒரு விஷயம் நடக்குது. ரூபனை சபிச்சிட்டாரு, செத்துட்டான் அந்த ஆள். செத்ததுக்கப்புறம் அப்படியே நீங்கள் மோசே எழுதின ரீட்ரேஷன், நியாயப்பிரமாணம், உபாகமத்தின் புஸ்தகம் 33 ரைட், 33:6 10 வாசிங்க. மன்னிக்கோ ரூபன். ஓகே, ஒரு நிமிஷம். ஏன் ஆசீர்வதித்தது தானே இவர் ஆசீர்வதிக்கணும். இஸ் ஜஸ்ட் ரீட்ரேட்டிங் த கவனன்ட்டு. இங்கே என்ன ரூபன் சாவாமல் பிழைப்பானாங்கன்னு சொல்கிறாரு. என்ன ஆயிடுச்சு அதுக்குள்ளே? ரூபன் நல்லவன் ஆகிட்டானா? ரூபன் ஏன் ஆச்சு? ஏன் மோசம் எப்படி எழுதணும்? யோசிச்சு பாருங்க. தகப்பன் சபிச்சிட்டான், இங்கே ஏதோ நடந்திருக்கு நடுவில். கர்த்தர் பார்த்தார். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரூபன் வந்து 27ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் அவன் யோசேப்பை கொல்லணும்னு நினச்சி தம்பைகள் நெய்கிறப்போ தலையில் அடிச்சுட்டு அழுதான். அவனை கொல்லாதீங்கப்பா, அவங்க இரத்தப்பழி நம்ம மேலே வேண்டான்னு சொல்லிட்டு அவனை குழியில் போட்டு பாதுகாத்து வழி காட்டினான்.
ஆண்டவர் இரத்த பழிகளை குறித்து விசாரிக்கையில் அதுகளை நினைக்கிறார். சின்ன விஷயந்தான். நீங்கள் ஒரு ஆண்டவருக்காக நீங்கள் ஒரு சின்ன ஸ்டூல் எடுத்து போட்டால் கூட கர்த்தர் விட மாட்டார். இதை விட பியூட்டி என்ன தெரியுமா? ஆச்சரியமான ஒரு விஷயம். நீங்கள் எண்ணாகமம் 32 எடுத்த உடனே முதல் வசனம், தேசத்தை சுதந்திரத்துக்கு போயிட்டே இருக்காங்க. வழியில் பார்க்குறாங்க, சேவன் அருமையான ஒரு இடம் இருக்குது. ரூபன் புத்திரர்கள் பார்க்குறாங்க, லெட் மீ டேக் திஸ். ஃபஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ரூபனுக்கு தான். வாசிங்க சிஸ்டர். எவ்வளோ இருந்தது? நீ சபிச்சிட்ட, அதனால எனக்கு ஆடு மாடு தொலைச்சிருச்சா? நீ தண்ணீரை போல மேம்பவனை சபிச்சிட்டான். இங்கே எண்ணாகமத்தில் திரளாக இருந்துச்சான். எங்களுக்கு இருக்கிறதுலே அந்த கோத்திரத்தில் ரூபன் கோத்திரம் தான் ஹெவியாக இருந்திருக்கு. நாங்கள் இங்கே ஃபஸ்ட்டு லாட்டு இவன் சபிச்ச ஆளுக்கு தான் கிடைச்சது. மிகப்பெரிய பாவிகளுக்கு தான் முதல் பிளஸ்ஸிங். என்ன சிஸ்டர், பிப்ளிக்கல் தானே? முடிஞ்சது கதை. அதுக்கப்புறம் பாருங்க, வாசிங்க. இல்லை 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 33 உபகாமம் 8 10. ஐயோ ஒரு நிமிஷம். லேவி கோத்திரம் என்ன சொல்றாரு? உன் தகப்பனையும் தாயையும் பாரேன் என்று சொல்லி உன் சகோதரிகளை குத்து போட்டது நிமித்தம் ஊரின் தூமி முன்னிட்ட நாசமா போறவனுக்கு ஊழியம். 18:11 மத்தேயில கெட்டு போனதை ரட்சிக்க மனுஷகுமாரன் வந்தார். லூக்கா 19:10 சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் மனுஷகுமாரன் வந்தார். எசேக்கியேல் 34:16 சொல்லுகிறது, நசல் கொண்டதை திடப்படுத்த வந்தாராம். நசல் கொண்டு நாரி போனதை. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஷிஃப்ட் 27ஆம் அதிகாரம், நான் அப்படியே சொல்லிடுறேன். 27ஆம் அதிகாரத்தில் ஏதோமியருடைய ஸ்திரீகளோட விபச்சாரம் பண்ணிடுறானுங்க இந்த பயலுங்க. உடனே பார்த்தான் யாரு? எலியேசர் பார்த்தான், ஆரோனுடைய மகன். எடுத்தான் ஈட்டிய, எடுத்துட்டு போயிட்டு நேராக கொண்டை குத்தி அப்படி தள்ளான் பாரு. அது யார் பார்த்தாரோ இல்லையே சார், கர்த்தர் பார்த்துட்டார். இன்னைக்கு நீங்கள் யாருக்கு முன்னால் முழங்கால் போடுறீங்களோ இல்லையோ சகோதரி, கர்த்தர் பார்க்குறாரு நீங்கள் அழுகிறத. கர்த்தர் பார்த்துட்டார். குத்துனானா, உருவ குத்துனானா 2 பேரையும். சிம்ரி, அவன் யாரு? சிம்ரி, சிமியோன் தன்னுடைய சகோதரன். கர்த்தர் சொல்றாரு, டேய் என் நிமித்தம் அவன் காட்டின வைராகியத்தை பாத்தியா? சொந்தவர் பாத்தியா? ஹீஸ் மை பிரீஸ்ட். அவனுக்கு நிலமெல்லாம் வேணாம், நானே அவன் பங்கு. அதனால தான் பாஸ்டர் நமக்கு கர்த்தர் பங்கு. நல்ல வேலை மனுஷன் பங்காக இருந்தால் பாகவிஸ்தி பண்ணியே கொன்றுவானுங்க. நம்ம 10% வராது. தகப்பனையும் தாயையும் பாராமல் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறது இதுதான் சொல்ல வர்றான் சங்கீதக்காரன். ஊழியத்து நிமித்தம் உங்க மனிதர்கள் உங்களை கடிந்து கொள்ளலாம், உங்களை கஷ்டப்படுத்தலாம், வேதனைக்குட்படுத்தப்படலாம். லேவியை குறித்து சொல்றாரு. லேவி இப்படி பண்ணிட்டானே, உன்னை லேவியும் சிமியோனும் இப்படி கொண்டுட்டாங்களே, நாசமா போறவங்க கோவப்பட்டாங்களே. எதுக்கு கோவப்பட்டாங்க? ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் தீனாளுங்கிற ஒரு சகோதரி அவங்களுக்கு இருந்தால், அந்த சகோதரி நகர்வலம் போகிறப்போ பிறனால கற்பழிக்கப்பட்டாள். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, கற்பழிக்கப்பட்டவனை அவர்கள் கொன்றார்கள் விருத்தர் சேதனம் பண்ணி. அது தவறா? யாக்கோபு பொண்டாட்டிக்கு எடுத்துட்டு மகன் எடுத்துட்டு தூதாயம் கடிங்களை கொடுக்கிறப்ப நீ என்னன்னு கேட்கல, திருத்தல. இங்க உன் மனைவியோட உன்னுடைய மறுமனையாட்டியோட சஞ்சரிக்கிறான். அதை நீ அப்ப கேட்கல. அப்பையும் பாத்தீங்கன்னா போட்டிருக்கும் பாருங்க, பார்த்து கொண்டு இருந்தான், கேள்விப்பட்டாராம். அப்ப மகள் கற்பழிக்கப்பட்டதை கேள்விப்பட்டார். இவர் ரொம்ப நல்ல மனுஷன். கோலை என்ன பண்றது?
கர்த்தருடைய கிருபை இருக்கே அவன் மேலே, ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் அவனை தான் நேசிக்கிறார். ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், பால் கணேசனின் தேவன், பாஸ்டர் தினேஷின் தேவன், சிஸ்டர் ரூபாவின் தேவன்ங்கிறார். என்ன பண்றது? அவருக்கு எங்களை தான் பிடிச்சிருக்கு, நாங்க வேஸ்ட். எல்லாராலையும் நிராகரிக்கப்பட்டு துன்பத்தின் இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை கடக்கையில் அதன் அடைகளை அழிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இடுக்கம் என்னும் சமுத்திரம் எல்லாருக்கும் வருங்க வாழ்க்கையில். இடுக்கத்தை ஆண்டவர் எடுத்து போட மாட்டார், அதன் அலைகளை தான் அடிப்பார். அப்போ நீங்கள் கடந்து போய் சாட்சி அனுப்பிங்க. அப்படி தான் அந்த பால் கணேசன் நீங்கள் நின்றுட்டு இருக்கு. நான் சும்மா வந்தால் நல்லா இருந்திருக்குமாங்க, உட்காந்துட்டு ஹலோ அல்லேலூயா அடித்து நொந்தி பீஸ் பண்ணி வந்தால் தான் அடி. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் என்னை புடமிட்டது. சங்கீதம் 105:19 சொல்லுகிறது. யாரை? யோசேப்பை தூக்கி குத்துருவாரா அப்படியே சீஃப் மினிஸ்டர் போஸ்டா? அப்படியே வந்துடும். அப்படியே பிசாசாலாம் ஓடிடுமா? முதல்ல ஒரு பிசாசு ஓடும், அப்புறம் 2 பிசாசு ஓடும். அப்படியே கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். மேட்டிமா வருதா? ஒரு சாட்சி போயிடுச்சு, உனக்கு 10,000 வியூன்றதுனால உனக்கு மேட்டிமா வருதா? ஓ, நீ வேற மாதிரி பார்க்குற. இருதயத்தை பார்ப்பாரு. இருதயங்களையும் உள்ளிந்திரங்களையும் பார்க்குகிற தேவன். சப்ப கட்டு கட்டாதீங்க, ஏமாத்தாதீங்க. வெள்ளை சட்டை போட்டு நேற்று ஊழியத்தில் போனேன், ஆலங்குடியில். எல்லாம் பொட்டு வச்சு பூ வச்சு, சாமி எசமா பயபக்தின்னா அவங்க கிட்ட தான் கேட்டுக்கணும். நம்ம சகோதரி அழகாக வர்ஷிப் பண்ணுவாங்க, தேவமேன்னுவாங்க. எனக்கு அவ்வளோ புலகாங்கிதமாக இருக்கும். இப்படி யாரும் துதிக்க முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பரலோகம். ஃபஸ்ட்டு கிளாஸ் உங்களுக்கு, ஏ கிளாஸ். அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸ் சிஸ்டர். நீங்கள் முதிர் வயதில் கனி தந்து புஷ்டியும் பசுமையாக இருந்து எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ். ஹிந்துஸுக்கு நம்மள மாதிரி ஆட்களுக்குலாம் நம்ம இல்லாமல் ஒன்றா மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் பாஸ்டர். ஐ திங்க் ஸோ. ஏன்னா ரொம்ப அடி, செம்ம அடி, நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டான், நம்மளை சாவடிச்சிட்டானுங்க. கர்த்தர் நம்ம மேலே இறக்கம் பாராட்டி இன்றைக்கி உங்களுக்கு வந்து நிறைய ரசிகர் பண்ணுறோம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் என்னவா நினச்சிட்டு போங்க, எனக்கு தெரியாது. நான் வந்து பின்னாலேருந்து அப்படியே சீக்ரெட்டிஸ். நான் ஏற்கனவே ரீட்டைல் சேல்ஸில் இருந்தவன். நான் போட்டு வாங்குறதுலாம் மண்ணேன். அதை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு யூஸ் பண்ணுறேன். எத்தனை வேலை பண்ணுறது கிடையாது. அப்போ உன் தங்கச்சியை கெடுத்தவனை வந்து நீ ஒன்றும் பண்ண மாட்டேன், அவன் கெடுத்தவன். அப்போ நீ சபிச்சிட்ட. அப்போ அவன் நாசமாக போயிட்டானா? சிம்யோன் நாசமாக போயிட்டானா? லூக்கா யோசுவா 19ஆம் அதிகாரம் வாசிங்க. 1 யோசுவா. எத்தனாவது சீட்டு? முதல் சீட்டு யாருக்கு? 2வது சீட்டு? 9வது வசனம் வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ரொம்ப கோவப்படுறான், போட்டு தள்ளிட்டானுங்க. தங்கச்சியை கெடுத்துட்டான், ரேப் பண்ணிட்டான். ரேப்புன்னு தான் வருது டிஎல்பி டிரான்ஸ்லேஷனில். பண்ணது கரெக்டு தான், பட் ஸ்டில் இருந்தாலும் கோவக்காரனுங்க. அதனால் என்ன பண்ணலாம்? யூதா கோத்திரத்தோட டைப் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பர்ட்டியை கொடுத்து அங்கே ஸ்டே பண்ண வச்சிட்டாரு. எபிரேயர் 7:14 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் பிறந்தார். அல்லேலூயா. ஏசு கிறிஸ்து இந்த ரட்சகர் பிறக்க போகிறாருப்பா யூதாவில். சிமியோனே நீ பார்த்துக்கோ ராஜா, கூடயே இருந்து பார்த்துக்கப்பா. கோவப்படுறான் இந்த பால் கணேசன், கோவப்படுறான். பாஸ்டர் தினேஷ் தம்பி கொஞ்சம் பார்த்துக்குங்க தம்பி, அவன் வந்து ரொம்ப பண்ணுறான் இந்த பையன் சொல்லிட்டு கர்த்தர் என்னை தேவ மனுஷங்கிட்ட அனுப்பி விட்டார். என் கோவத்தெல்லாம் அடக்கி செஞ்சு என்னை நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு பாஸ்டர் தினேஷ் தான் காரணம். டெலிவரன்ஸ் மேபி சீரீஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் எனக்கு நடந்தது. பட் ஐ லேர்ன் த பிஸ்னஸ், அதாவது எத்திக்ஸ். I never learned it from PhD. Though I have done my PhD in Christian leadership, I don't boast about it. எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். But the man of all seasons, hats off to you, Pastor. God bless you abundantly. I learned the discipline. I learned many things from you. Media, everything. குறிப்பாக பரிசுத்தம். கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? ஜெபம், உபவாசம் எல்லாம் தேவை. ஒன்று மட்டும் சொல்கிறேன், சீக்கிரட் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அவருக்கு தேவை பரிசுத்தம். இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 சொல்லுகிறது, அக்கிரமம் செய்கிறவன், வாசிங்க, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும்.
பண்ணட்டும், செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நானே பரிசுத்தமாக முடியலையே பிரதர், நான் என்ன டெய்லி நான் பண்ணுறேன், அதாவது தப்பு பண்ணிடுறேனே. 1 யோவான் 3:3 சொல்லுகிறது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறார். சுத்திகரிப்பு டெய்லி பேசிஸ். ஏதோ தப்பான காரியம் பார்த்தோம், நீங்கள் போய் ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் நியூடு ஃபோட்டோஸ் வந்துடுது டடார்னு. நீ நெவர் எக்ஸ்பெக்டட். ஐயோ, உடனே பிசா சொல்கிறான், போச்சு அவ்வளோதான் உனக்கு, பாதிக்கு சாவு தான் உனக்கு அப்படின்னு. உடனே போய் ஆண்டவரே, நான் சொல்கிறேன், என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி கக்கூஸ் பிசாசுன்னு விரட்டுறா பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவன் எப்பெல்லாம் வந்து கிளின்டன், ஜெய்சன் தம்பி உனக்கு தெரியுமா நீ அந்த தப்பு பண்ண, நீ ஏற்கனவே நீ ரொம்ப உத்தமனா, நீ கீபோர்ட் பட்ட பெரிய ஆளா, உனக்கு தெரியுமா அந்த மேட்டர் பண்ணியே தெரியுமா, உனக்கு அது தெரியுமா அது தெரியுமா அது தெரியுமா, அப்படி பண்ணியே இது தெரியுமா, அங்கே போனியே இங்கே போனியே, சும்மா சொன்னேன் பேச்சுக்காக சொன்னேன். கிளின்டன் பாத்தியான்னு கொண்டு வருவான். நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? ஏய் பொல்லாத சாத்தானே, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7 11 வசனத்தை தெரியுண்டா எனக்கு. நீ மோசம் போக்குன பழைய சாத்தாண்டா, பழைய பிசாசிடி, எனக்கு தெரியுண்டி, வேதம் சொல்லுதுடி. ரோமர் 9 ரோமர் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 14 வசனத்தில், நீ நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உன்னை மேற்கொள்ள முடியாது. இத சொல்லுங்க, எந்த கக்கூஸ் பிசாசு வருதுன்னு பார்ப்போம். 6:22 சொல்லுகிறது, நீங்கள் பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைப்பட்டிருக்கிறபடியினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். ஹலோ, பை ப்ராடக்ட். அதன் முடிவோ சான்ஸே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நம்ம ஆண்டவர் நல்லவர்? இந்த பால் கணேசனை போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. ஏன்னு பந்துக்கள் நாசமாக போயிடுவேன், இதை பண்ணிட்ட, நீ விளங்க மாட்ட, நீ இருக்கிறது உன்னை பெத்த வயத்தில் பிராண்டையை வச்சு தான் கட்டணும். உனக்கு ஒரு பொண்டாட்டி, உனக்கு ஒரு வாழ்க்கை, கிக்கின்னு சிரிப்பு. என்னடா டைவர்ஸ் ஆகி கல்யாணம் பண்ணுறா, ஒரு நல்லா தான் பொண்டாட்டி கூட போனான்னு. அவ அப்போ ஸ்தோத்திர பலிகள் படிப்பா. எங்கள் அம்மா ஜோசியர் பொண்டாட்டி இல்லை, அறிக்கை எடுக்கிறேன் நெருக்கி எடு. நான் சொல்லுவேன், ஏம்மா நீ தனியாக போய் பண்ண வேண்டியதானே, அந்த அம்மா முன்னாலே ஏம்மா இது சொல்ல அங்கே பப்பன்னு. டேய் என்னடா வாட்டுக்கு உசு புசுன்னு இருக்கா, என்ன ஏதோ பண்ணிகிட்டு இருக்காளா, இந்த தொல்லை தாங்க முடியாமல் தான் வெளியே வந்தேன். நாசமாக போகிறவனே, நீ விளங்கவே மாட்டேன், சீக்கிரம் செத்துருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் செத்துட்டான் அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்களா? அவங்கள சொன்னாங்களா? சொல்லலையா? அப்படி யாராவது சொல்லலைன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கஷ்டம். யாராவது சொல்லிட்டாங்க, நீ செத்தடா, நீ இனிமேல் நாசமா போட்டடா, நீ விளங்கவே மாட்டடா, நீ புதைச்ச இடம் புல்லு முளைக்காதுன்னு சொல்லிட்டாங்களா? நான் சொல்றேன், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆண்டவர் உங்களைத்தான் பயன்படுத்த போகிறார். எழுந்திருப்போம். இயேசுவின் நாம தீப ராக்கா ஷாந்தலபரேண்டே அரக்கமலிக்குரோ ஷலபரண்டரஹோஷியா லேக்ரோ ஷாட்டா மலகரண்டரபே ஷேண்டே ரிபா பாபா பாபா அரக்கமலி அண்டோரோ ஷேட்டே பராக்கி அல்கோமா ஷாண்டரபா ஷேண்டே அல்கிரிமாகோ ரபா பாபா பாபா ஷேகே மலகுரோ ஷடிப்ரோண்டோமோகோ ஷாண்டரபா. தேவரீர் இந்த ஜனங்களை தொடுங்கப்பா. ஆண்டவரே, நல்ல நிலத்திலே விதைத்திருக்கிற வசனங்களை பிசாசு திருடி போடாதபடிக்கு இயேசுவின் இரத்தத்திலே மறைத்து சீல் பண்றேன் சுவாமி. ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல நிலத்திலே விழுந்த விதையை போல வசனமாகிய விதைகள் இந்த இடத்திலே நல்ல நிலத்திலே விழுந்திருக்கிறதப்பா. அதேவர்கள் நன்மையும் உண்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுள்ளவர்களாய் பலன் கொடுக்கும்படிக்கு அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி வேண்டுகிறேன். ஆண்டவரே, பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், ரூபா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறேன், புதிய சபை திட்ட பணிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மீடியா மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறேன். கட்டுமான தேவைகளுக்கு தேவைகள் எல்லாம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கட்டும்பா. மோசே டிக்ளேர் பண்ணது போல வேணாம்ப்பா,
ஆசரிப்பு கூடாரத்துக்கு தேவையானதெல்லாம் வந்துருச்சு, ஸ்டாப் பண்ணுங்கன்னு பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் கொண்டு வந்து கொட்டட்டும் ஆண்டவரே. ஓ ரிபா பாபா பாபா லேபே ரிகா பாபா ஷயாந்தரபா ஷந்தரபா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எனக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது, எனக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது. சபிக்கப்பட்ட மனிதனை முதல்ல இடத்துல வைத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர், விழுந்து போன ரூபன், சிபியோனை இவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். மனிதர்கள் சபித்திருக்கலாம், ஆனால் உமது கிருபை விழுந்து அவர்களை தூக்கி விட்டது போல இந்த காலை வேளையில எங்களுடைய வாழ்க்கையில எங்களை தூக்கி நிறுத்துகிற கிருபை, விழுந்து அதே இடத்துல சாட்சிகளாய் எழும்பி நிற்கிற கிருபை எங்கள் மேல கர்த்தர் வெளிப்பட பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால், உன் தேவனாகிய கர்த்தர் பீலையாமுக்கு செவி கொடுக்க மனதில்லாமல், உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். ஷக்கரபலக துரகடதரகடர. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையை நாங்கள் அடைகிறோம், கர்த்தருடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. விழுந்த அதே இடத்துல கிருபை 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 கிருபை, உமது கிருபை இந்த காலை வேளையில ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. நல்ல நல்ல கைகளை தட்டி ஓ ரகா துரகட தரகட துரகட லப துரா. சாத்தானே வெட்கப்பட்டு போ, எங்களை குற்ற உணர்வுக்குள் கொண்டு போகிற பிசாசே, இயேசுவின் நாமத்தினால உன்னை இறக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்களை தூக்கி எடுக்கிறது. அவர் எங்கள் மேல் வைத்த அன்பு மாறவில்லை. ஓ ஷகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும்
சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் நம்முடன் சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டான், சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் வழுவாதபடி உன்னை காக்கிறவரும் நமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் உங்களை கொண்டு போய் நிறுத்தவர். அவர் வல்லவர், அவர் வல்லவர். வழுவாமல் உன்னை காப்பார். மாசற்றவனாய் அல்ல, பரிசுத்தவானாய் உன்னை பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக உன்னை கொண்டு போய் நிறுத்த இந்த தேவன் வல்லவர். நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். கைகள் அப்படியே உயர்த்தி மத்தியில் இருக்கிற அப்போஸ்தலர் பால் கணேசன் அவர்களுக்கும் சிஸ்டர் ஏனா பால் அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி திருச்சியில் விசாலமான கதவுகள் அவர்களுக்கு திறக்கப்படுவதா. கொண்டு போங்கப்பா. பாவ கட்டுகளில் இருக்கிற எவ்வளவு வாலிப பிள்ளைகள் உண்டு, பயன்படுத்துங்க ஆண்டவரே, பயன்படுத்துங்க ஆண்டவரே. விடுதலையின் அம்புகளா இவர்களை எடுத்து எய்து சாத்தானுடைய தலையை பிளந்து போடுங்கப்பா. உங்க கரத்துல இவர்களை பட்டயங்களா எடுத்து சாத்தானை வெட்டி போடுங்க ஆண்டவரே. பிசாசின் சங்கிலிகளை நுகத்தடிகளை இவர்கள் மூலமாய் கர்த்தர் உடைப்பீராக. உன் வாயிலிட்ட என் வார்த்தையாக்கினியும் அதை கேட்கிற ஜனங்களை விறகுகளாயும் ஆக்குவேன். உன் வாயிலிருந்து புறப்படுகிற என் வார்த்தை ஜனங்களை பட்சிக்கும். சொல்லுங்க ஆண்டவரே, வல்லமை இதுவரைக்கும் இல்லாத அளவு 30, 60, 100 அவர்கள் மேலும் அது அபிஷேகம் கிரியை செய்ய வருகிற 2025 அவர்கள் கிராமங்கள், பட்டணங்கள், மாவட்டங்கள் என்று ரெஸ்டே இல்லாத அளவு அவர்களுக்கு ஊழிய வாசல்களை கர்த்தர் திறப்பீராக, திறப்பீராக, திறப்பீராக. இப்போதே வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஒரு பூட்டக்கூடாத கதவுகளை கர்த்தர் உமது பிள்ளைகளுக்கு திறந்து தருவீராக. இந்த பிள்ளைகளை எல்லாவற்றிலும் பொருளாதார ரீதியிலும் சரீர ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் அவர்களை மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்துவீராக. உங்கள் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். அல்லேலூயா. அவர் எனக்கு கொடுத்த எல்லா கிரெடிட்டையும் நான் அப்படியே உமக்கு திருப்புகிறேன். அவர் என்னை குறித்து பேசின எல்லா பெருமையான வார்த்தைகளை அப்படியே நான் உமக்கு அதை திருப்புகிறேன். You take all the glory, Lord. நாங்கள் குப்பைகள் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள். உங்க கிருபையினால் நாங்கள் பயன்படுத்தப்படுகிறோம். நாங்கள் மண்ணானவர்கள், அவ்வளவுதான். எல்லா கிரெடிட்டும் உமக்கு போகட்டும். நீர் என்னோடு கூட இருப்பதினால் தான் எனக்கு மேன்மை. ஹல்லேலூயா. உமது ஊழியக்காரர் இந்த ஊழியத்தை குறித்து, என்னை குறித்து, ஊழியங்களை குறித்து பெருமையாய் பேசின எல்லா வார்த்தைகள், பெருமைகள் கர்த்தர் ஒருவருக்கே. நீர் ஒருவரே பாத்திர, நீர் ஒருவரே பாத்திர, நீர் ஒருவரே பாத்திர. கைகளை தட்டி பாத்திரர் என்று சொல்லி அவருக்கு கனத்தை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே, உமக்கு ஒருவருக்கே. நீர் மரித்தீர், சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறீர். நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் உயிருள்ளவர். நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும்
பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் அனைவருடனே கூட இருப்பதாக ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென்.